ஹலோ மை டியர் ஃபேமிலி, இன்றைக்கி நம்ம ப்ரைஸ்லெட் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பீட்ஸ் வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பார்த்துடலாம். மெட்டீரியலில் முக்கியமாக தேவைப்படுறது பீட்ஸ் தேவைப்படும். பீட்ஸில் ஒரு 3 டைப் 4 டைப் இருக்குது. உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ நீங்கள் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது ப்ளூ கலரில் இருக்க மார்பிள் எஃபெக்டில் இருக்க பீட்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுலேயுமே கலர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கு ஒரு கையில் வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு செயின் மாதிரி. இந்த ஒரு ரோப்பு தான் சேல் பண்ணுறாங்க. இந்த ஒரு ரோப் 55 ருபீஸ் 60 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறது பிங்க் கலரில் இருக்க ஜெல்லி பீட்ஸ் தான் காட்டுறேன். இதுவும் பிங்க் கலரில் இருக்கும். இது சிங்கிள் ஷேடில் வரும். உங்களுக்கு அந்த பீட்ஸ் மாதிரி டபுள் கலர் ஷேடில் வராமல் நீங்கள் என்ன கலர் ஆர்டர் பண்ணுறீங்களோ அதே கலரில் அப்படியே வரும். நான் பிங்க் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு பிங்க் கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ப்ளெயினாக, ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இந்த 2 டைப்பும் இல்லாமல் உங்களுக்கு பீட்ஸ் கிராக்கிள் பீட்ஸ்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வாங்கலை. இப்போதைக்கு நான் என்கிட்ட இருக்க பீட்ஸை உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் இந்த பீட்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில பீட்லாம் கீழே போட்டால் உடஞ்சிரும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில மெட்டீரியல் கிளாஸ் பீடாக கூட இருக்கலாம். ஸோ அதனால் பார்த்து பீட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா சேஃபாக வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது இது ஆக்சுவலாக ஒரு பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இது கிளாஸ்லாம் இல்லை. பட் ஆனால் மல்டி கலர் ஷேடில் வரும். இது நான் ஒரு எங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். எனக்கு இந்த பீடுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுலேயுமே ப்ரைஸ்லெட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதில் பண்ணிக்கோங்க. சேல் பண்ணுறீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு எதெல்லாம் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்களோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமாக தேவைப்படுறது இந்த எலாஸ்டிக் நம்மளுக்கு தேவைப்படும். நம்மளுக்கு ப்ரைஸ்லெட் போடுறோம் அப்படின்னா உள்ளே நம்மளுக்கு ஒரு எலாஸ்டிக் வரும் இல்லையா, அதுதான் இது. இது கிறிஸ்டல்ன்ற பிராண்டில் சைஸ் 8 எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த பாக்ஸுக்கு மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எலாஸ்டிக் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் கொஞ்சம் ரொம்பையும் லூஸ் ஆகாது. பட் ஆனால் எலாஸ்டிக் மாதிரி இருக்கும். சைஸ் நான் 8 எடுத்திருக்கேன். ஸோ இதில் 7, 8 மேக்ஸிமம் நீங்கள் 8 யூஸ் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும். இது 2 இருந்தாலே ப்ரேஸ்லெட் பண்ணிடலாம். பட் ஆனால் நம்ம இன்னும் அதில் ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுறோன்னா இந்த மாதிரி திங்ஸ்லாம் தேவைப்படும். ஜம்ப் ரிங் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது நம்ம குட்டியாக கீழே ஒரு டாலர் மாதிரி தொங்க விடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி ஜம்ப் ரிங் உங்களுக்கு தேவைப்படும். சில்வர் கலர், கோல்டு கலர் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேஸ்லெட்டில் நம்ம கீழே டாலர் மாதிரி தொங்க விட்டுருப்போம்ல, அதுக்கு பேர் சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் இப்போ மேக்னெட் டைப்பில் எடுத்திருக்கேன். ஸோ ஏன்னா நான் ஒரு கப்பிள் ப்ரேஸ்லெட் தான் பண்ண போகிறேன். ஒரு ப்ரேஸ்லெட்டில் பாதி ஹார்ட்டும் இன்னொரு ப்ரேஸ்லெட்டில் பாதி ஹார்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று அட்டாச் ஆகிற மாதிரி வரும். ஸோ இந்த மாடல் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் டிசைன்ஸ் ஆக்சுவலாக நிறையா இருக்குது. இந்த மாதிரி மேக்னெட் இல்லாமல் ஹார்ட்டின் ஷேப்பு, பட்டர்ஃப்ளை ஷேப்பு, அதுக்கப்புறம் பேர்ல் மாதிரி இருக்கிறது. ஸோ நிறையா ஷேப் அவைலபிளாக இருக்குது. பாண்டா, அதுக்கப்புறம் ஈவில் ஐ, இந்த மாதிரி நிறையா இது இருக்குது. பட் நான் எனக்காக வாங்கியிருக்கிறது ஹார்ட்டினில் இருக்க இந்த மேக்னெட் தான் வாங்கியிருக்கேன். ஸோ கப்பிள் ப்ரேஸ்லெட் மாதிரி இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த சாம் பொறுத்து ரேட் மாறும். 10 ரூபா, 15 ரூபா, 20, 25. ஸோ இந்த மாதிரிலாம் வரும். நீங்கள் எந்த ஷேப் செலக்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து. நெக்ஸ்ட்டு இந்த நான் இப்போது காமிக்கிறது மேக்ஸிமம் இந்த மாதிரி ப்ரைஸ்லெட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். செயின் ப்ரைஸ்லெட் இருக்கும் இல்லையா, அதிலலாம் யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஐ பின், ஹெட் பின்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு பீடை நம்ம உள்ளே வச்சு ஒரு பீட் தொங்க விடுவோம் இல்லையா, அந்த இதுக்கெலாம் இது யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி டூல். இது ஒரு செட்டாகவே இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கிது. இது 3மே சேர்ந்து ஒரே ஒரு செட்டில் வரும் நம்மளுக்கு. இந்த டூலெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ரேஸ்லெட்க்கு உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலுமே நீங்களாக ஒரு செயின் ப்ரேஸ்லெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ நான் வந்து ஒரு ஐபின் எடுத்திருக்கேன். ஐபின்ல வந்து நான் இப்போ பீடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கீழே இருக்க அந்த ஐபின்ல இருக்கு இல்லையா, அது வந்து போய் லாக் ஆயிரும். சப்போஸ் ஓட்டை வந்து பெருசாகிடுச்சுன்னா கீழே ஓடி வந்துடும். பட் இதில் ஓட்டை கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு வரல. ஸோ அதனால் நான் இதை இப்படியே யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது இப்போ பெருசாக இருக்கு இல்லையா, அதுக்காக நான் கட்டர் வந்து எடுத்திருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம்பிலாம் இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது தேவையில்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரே கட்லேயே உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை உடைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியம் இல்லை. கட்டர் வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ்ஸுலேயே வந்து உங்களுக்கு கட்டாகி வந்துடும். அடுத்து வந்து இது பைலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கம்பி இருக்கு இல்லையா, இதை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா, இதில் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அது பக்கத்தில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா, அந்த கம்பி வந்து கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு டேர்ன் ஆகும். இன்னும் ஒரு பெரிய கம்பியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் 4-5 ரவுண்ட் ஷேப்பில் கூட டேர்ன் பண்ணிக்கலாம். நான் குட்டியாக தான் வச்சுருக்கிறதுனால எனக்கு இதுவே வந்து ஓகே. இதை நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த டூலை விட பைலர்லேயே இன்னொரு டைப் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். ரவுண்டாக இல்லாமல் லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக டைட் பண்ணிடலாம். கீ செயின்லாம் மேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெசின் ஆர்ட் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீ செயின் தான் நீங்கள் மெயினாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து பீட் வந்து ரெடி பண்ணணும். இது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக காமிக்கிறேன். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ரேஸ்லெட்டுக்கு நம்மளோட சைஸ்க்கு இல்லாட்டி பசங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஹேண்டில் நீங்கள் கரெக்டாக போடுவீங்களோ அதில் வந்து உங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த எலும்பு தெரியும் இல்லையா கையில், அதுக்கு கீழே வந்து வச்சு அந்த எலும்புக்கு கீழேருந்து வச்சு அளவெடுங்க. நான் வந்து இன்ச்சில் வந்து அளவு எடுக்கிறேன். நீங்கள் சென்டிமீட்டரில் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக 6.2 வருது என்னோடய கை சைஸ்க்கு. இது வந்து இப்போது நீங்கள் உங்கள் பசங்களுக்காக செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் பசங்களோட கையில் வந்து அளந்து பாருங்கள். அவங்களுக்கு எந்த சைஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதிலேருந்து நீங்கள் இதளவுக்கு பீட்ஸ் கோர்க்கணும். இது கோர்த்தது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு பீட் கோர்த்தீங்க அப்படின்னா உங்களோட கைக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ 1 இல்லை 2 கோர்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ 1 கோர்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு ஃபிட்டாக போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கிறது. நார்மலாக வந்து கஸ்டமர் இப்போ கேட்குறாங்க, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி இதை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அடல்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 23ஆவது நீங்கள் ப்ரேஸ்லெட் வந்து கோர்க்குற மாதிரி இருக்கும். 23 பீடாவது 23, 24ஆவது கோர்க்குற மாதிரி இருக்கும். நல்லா ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா 25 கூட வரலாம். லீனாக இருக்காங்க அப்படின்னா 20 போதும். ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். இப்போ நான் வந்து எலாஸ்டிக்கை வந்து கட்டெல்லாம் பண்ணலை. ஒரே ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு சைடு வந்து ஓப்பனில் தானே இருக்கும், அதில் வந்து பீட்ஸ் வந்து டைரெக்டாகவே நான் கோர்க்குறேன். எலாஸ்டிக் வந்து நான் கட் பண்ணலை. ஸோ கட் பண்ணாமல் தான் பீட் வந்து கோர்த்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பீடு வேணும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்த்துக்கலாம். இப்போ சப்போஸ் இந்த பிங்க் கலர் பீடு கூட நீங்கள் நடுவில் வந்து இந்த ப்ளூ கலர் பீடும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ ஒரு 22 பீட் கோர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 11 பீடுக்கு அப்புறம் ஒரு ப்ளூ கலர் பீடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் இப்போ வந்து சிங்கிள் கலராக தான் மேக் பண்ண போகிறேன். ஸோ அதனால எல்லா பீடுமே ஒரே கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். உங்களுக்கு சென்டரில் மட்டும் ஒரு சில மாடல்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கப்பிள் ப்ரேஸ்லெட் அப்படின்னா இதில் இருக்க ஒரு பிங்க் கலர் வந்து அதில் இருக்கும், அதில் இருக்க ஒரு ப்ளூ கலர் வந்து இந்த ப்ரேஸ்லெட்டில் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் சென்டரில் அதை கனெக்ட் பண்ணி நீங்கள் கோர்த்துக்கணும். அதுக்கப்புறமா நாட் வந்து நம்ம போடுவோம் இல்லையா, ஸோ நாட் போடும் பொழுது நாட் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பாருங்கள். நான் வாய்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ நாட் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா
நீங்கள் கையில் போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் மெஷர்மெண்ட் பண்ணதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதை விட கொஞ்சம் லூஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பீடு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ எனக்கு வந்து இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அது மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்ண பிங்க் கலர் பீடு வந்து நம்ம சிங்கிள் எலாஸ்டிக் ரோப் வச்சு தான் நம்ம கோர்த்துருப்போம். ஆனால் ப்ளூ கலருக்கு வந்து நான் டபுள் எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். 2 லைனாக வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 லைனில் எப்படி நம்ம பீடை கோர்க்கிறது, அதுக்கப்புறமா அந்த பீடை நம்ம போகிறதுனால இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதையும் வந்து நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் 2ஆக கோர்க்கிறதுனால கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா பீட்டு எல்லாமே இருக்கும் இல்லையா? பீடெல்லாம் வந்து கோர்த்துக்கோங்க. உங்களுக்கு எத்தனை பீடு வேணுமோ அந்த பீடு வந்து கோர்த்துக்கோங்க. நான் இதுலேயுமே வந்து 23 தான் கோர்த்துருக்கேன். பிங்க் கலர்லேயும் நான் 23 தான் எடுத்திருக்கேன். இப்போ நான் ப்ளூ கலரில் கோர்க்க போகிறதுமே 23 தான் கோர்க்க போகிறேன். பட் ஆனால் நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். போட்டு காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும் டபுள் லைன் கோர்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோர்த்து முடித்ததுக்கப்புறமா ஒரு சைடு வந்து 2 எலாஸ்டிக் ஓப்பனில் இருக்கும், இன்னொரு சைடு யூ டைப்பில் இருக்கும். அதை ஒரு எலாஸ்டிக் நடுவில் விட்டுட்டு இந்த சைடு வந்து பீட்ஸை வந்து நீங்கள் டைட் பண்ணணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அங்கே கேப் வராது. ஸோ ஒரு சைடு வந்து அந்த யூ மாதிரி வளைஞ்சு இருந்துச்சு இல்லையா, அதை நோக்கி எல்லா பீட்ஸையும் வந்து டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து லூஸ் ஆகாமல் கரெக்டாக அந்த ஃபிட்னஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக நாட் வந்து போடுவோம் இல்லையா, நார்மலாக நாட்டு அந்த மாதிரி போட்டு இதில் எடுத்துக்கலாம். நல்லா நாட் போட்டு நல்லா டைட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பார்த்ததுக்கப்புறமா கட் பண்ணி எடுங்க. ப்ரேஸ்லெட் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கலர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் பிங்க் கலரை இழுக்கும்போது அது சிங்கிள் எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தூரம் வரும். பட் ஆனால் ப்ளூ கலர் வந்து டபுள் எலாஸ்டிக் போட்டிருக்கிறதுனால எனக்கு பிங்க் கலரோட கம்பேர் பண்ணும்பொழுது ப்ளூ கலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் எப்போயுமே டபுள் லேயராக கோர்க்குறீங்க அப்படின்னா நார்மலாக கோர்க்குற பீடோட ஒரு பீடு வந்து எக்ஸ்ட்ரா கோருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கையில் கலட்டி மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இப்போ பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் இல்லையா. அடுத்து வந்து ஜம்ப் ரிங்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் அந்த ஹார்டின் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சாம் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து எந்த டைரெக்ஷனில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு எந்த சைடு போட்டிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த சாமை வந்து நீங்கள் தொங்க விடணும். அது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஜம்ப் ரிங்கை ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டு நாட் இந்த சைடு இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த சாமை வந்து நீங்கள் டைட் பண்ணி தொங்க விட்டுக்கோங்க. இந்த ப்ரேஸ்லெட் மேக்கிங்கை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாலாம் இருக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக நீங்கள் ரன் பண்ணலாம். ஏன்னா காலேஜில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸே வந்து இதை வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோல்சேல் ஷாப்லாம் வந்து ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் நிறையா பேர் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒரு 4-5 இடத்துல கேட்டு பாருங்கள். உங்களுக்கு எங்கே கம்மியாக கிடைக்குதுன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர்ஸ் கொடுத்து
நீங்கள் இதை பிஸ்னஸாக மாற்றிக்கலாம். ஒரு ப்ரேஸ்லெட் வந்து உங்களுக்கு எந்த சாமும் வைக்கல அப்படின்னா ஒரு 25 ருப்பீஸ்லேருந்தே சேல் பண்ணுறாங்க. 25, 45, 50, 60. ஸோ ஏன்னா சாமோட ரேட் வந்து ஒன்னொன்றுக்கு டிஃபர் ஆகும். அதே மாதிரி பீட்ஸோட ரேட்டுமே ஒன்று டிஃபர் ஆகும். ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.